தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து அனைத்து கட்சிகளுடன் மத்திய அரசு இன்று ஆலோசனை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கடம்பத்தூர் ஒன்றிய அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் கைது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு. கொசஸ்தலை ஆற்றில் வீசி எறியப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளிகளின் 3 செல்போன்கள் மீட்பு. பாஜகவின் முன்னாள் நிர்வாகி அஞ்சலையின் வீட்டிலிருந்து 5 செல்போன்கள், வங்கிக் கணக்கு புத்தகம் பறிமுதல். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி கேட்டு சென்னையில் இயக்குநர் ப. ரஞ்சித் தலைமையில் பேரணி. திருமாவளவனை தங்களுக்கு எதிராக நிறுத்துகிறார்கள் என்று பரபரப்பு பேச்சு. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பு. தங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது என்று அதிமுக கருத்து. காவிரியில் நீர்வரத்து அதிகரிப்பால் கிடுகிடுவென உயரும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம். ஒகேனக்கல் மேட்டூர் அணையில் பாதுகாப்பை ஆய்வு செய்த ஆட்சியர்கள். மாஞ்சோலைக்கு சுற்றுலா செல்ல 3 நாட்கள் தடை. தேயிலை தோட்ட வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் நிலையில் வனத்துறை நடவடிக்கை. வறுமையை ஒழிப்பதில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடம். நிதி ஆயோக்கின் ஆய்வறிக்கை மாநிலத்தின் மாபெரும் வளர்ச்சியை பறைசாற்றியுள்ளதாக தமிழக அரசு பெருமிதம். திண்டுக்கல் அருகே வெறிநாய் கடித்ததில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஆத்திரத்தில் வெறிநாயை அடித்துக் கொன்ற கிராம மக்கள். துணை முதலமைச்சர் பதவி குறித்து முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் முடிவு செய்வார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தெலுங்கானாவில் தடுப்பணை உடைந்து கிராமங்களை சூழ்ந்த வெள்ளம். கேரளாவில் 14 வயது சிறுவனுக்கு நிபா வைரஸ் பாதிப்பு உறுதி. தொடர்பில் இருந்த 216 பேரை கண்டறிந்து மருத்துவர்கள் தீவிர கண்காணிப்பு. ஏமனில் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் விமானப்படை. ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகத்தில் குண்டு மழை. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் பற்றி எரியும் ஏமன் துறைமுகம். இஸ்ரேலின் அத்துமீறலை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஏமன் ராணுவம் கண்டனம். ஸ்வீடிஷ் டென்னிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் நட்சத்திர வீரர் ரஃபேல் நடால். அரையிறுதியில் குரேஷிய வீரரை வீழ்த்தி அசத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.